ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? உக்ரைன் ரஷ்யா போர் தீவிரமாக நடந்து வருகிறது. உக்ரைனின் 10 முதல் 12% பகுதியை ரஷ்யா கைப்பற்றி இருக்கிறது. அதே நேரம் ரஷ்யாவின் குர்க்ஸ் மாகாணத்தின் ஒரு பகுதியை உக்ரைன் இராணுவம் கைப்பற்றியுள்ளது. இரு நாடுகளும் இழந்த பகுதியை மீட்க இப்போது உச்சகட்ட மோதலில் ஈடுபட்டு வருகின்றன. வடகொரிய வீரர்கள் உதவியுடன் ரஷ்யாவும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் உதவியுடன் உக்ரைனும் மாறி மாறி குண்டு வீசி தாக்குகின்றன. இப்படி ஒரு பரபரப்பான சூழலில்தான் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்க உள்ளார். தேர்தலில் போட்டியிடும் போதே நான் அதிபரானால் அடுத்த சில மணி நேரங்களில் உக்ரைன் மீதான ரஷ்ய போரை நிறுத்துவேன் என்று சொல்லியிருந்தார். தேர்தலில் அவர் வெற்றி பெற்றதால் போர் நிறுத்தம் பற்றிய எதிர்பார்ப்பு அதிகரிக்க ஆரம்பித்தது. ட்ரம்ப் வெற்றிக்கு வாழ்த்து சொன்ன புட்டின் அவர் உறுதியான மனிதன் என்று புகழ்ந்து பேசினார். இன்னொரு புறம் அதிபர் தேர்தலில் வென்றதும் ட்ரம்புக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி போன் செய்து பேசினார். போரை நிறுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். ட்ரம்பும் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதற்கிடையே ட்ரம்ப் புட்டின் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்க ஆரம்பித்தது. இதை உறுதி செய்வது போல் இரு தலைவர்களும் பேசி வந்தனர். இந்த நிலையில்தான் உக்ரைன் போர் பற்றிய கேள்விக்கு ட்ரம்ப் முக்கியமான பதிலை சொன்னார். புட்டின் என்னை சந்திக்க விரும்புகிறார். இதை பொதுவெளியிலேயே பலமுறை கூறியுள்ளார். இந்த சந்திப்புக்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது அவசியம். இரத்த தெறிக்கும் இந்த போர் அவசியமற்றது என்று ட்ரம்ப் சொன்னார். இப்போது ட்ரம்ப் கருத்துக்கு ரஷ்யாவும் பதிலளித்துள்ளது. இது பற்றி ரஷ்ய அதிபர் மாளிகை வெளியிட்ட செய்தி. அமெரிக்க அதிபராகும் ட்ரம்பை சந்திக்க புட்டின் எப்போதும் தயாராகவே உள்ளார். ட்ரம்ப் உட்பட எந்த சர்வதேச தலைவரையும் சந்திக்க புட்டின் தயாராக இருப்பதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். பேச்சுவார்த்தை மூலம் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ட்ரம்பின் முடிவு வரவேற்கக்கூடியது. ட்ரம்பை சந்திக்க புட்டின் எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை. இது பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற பரஸ்பர மற்றும் அரசியல் விருப்பமாகும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. எனவே ட்ரம்ப் அதிபராக பதவியேற்ற பிறகு எந்த கணமும் ட்ரம்ப் புட்டின் சந்திப்பு நடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரம்ப் எடுத்த முடிவால் தான் இஸ்ரேல் ஹெஸ்புல்லா இடையே போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டது. எனவே ரஷ்யா போரையும் ட்ரம்ப் நிறுத்துவார் என்று தீர்க்கமாக நம்புகிறது உக்ரைன். தனது அரசாங்கத்தில் உக்ரைன் ரஷ்யாவுக்கான சிறப்பு தூதராக கீத் கெல்லாக் என்பவரை ட்ரம்ப் நியமித்துள்ளார். இவர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராகவும் அமெரிக்க இராணுவத்தில் லெப்டினன்ட் ஜெனரலாகவும் இருந்தவர். ட்ரம்ப் தேர்தலில் போட்டியிடும் போது கெல்லாக் உக்ரைன் ரஷ்யா போர் பற்றியும் அமெரிக்கா என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியும் ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தார். ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த உக்ரைன் சம்மதிக்க வேண்டும். அப்படி சம்மதித்தால் மட்டுமே உக்ரைனுக்கு தொடர்ந்து அமெரிக்கா உதவ வேண்டும். அதே நேரம் பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா மறுப்பு தெரிவித்தால் எந்த விதத்திலும் உக்ரைனுக்கான உதவியை அமெரிக்கா நிறுத்தக்கூடாது என்று சொல்லியிருந்தார். ஆனால் அமெரிக்கா முன்வந்தால் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று உக்ரைனும் ரஷ்யாவும் அறிவித்திருக்கின்றன. எனவே இந்த போர் விரைவில் முடிவுக்கு வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.